இந்த மாதிரி மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி முறைக்கு நாம் மாறி இருக்கோம்ல, இதை கௌரவிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 அப்படின்ற நாளை உலக மக்களாட்சி தினமாக அங்கீகரிச்சிருக்கு. சரியா? அப்ப உலக மக்களாட்சி தினம் எது? செப்டம்பர் 15. வெரி குட். இதெல்லாம் பொது அறிவு தேர்வில் கேட்பாங்க. ஓகே மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா? சார், இந்த மக்களாட்சி இதுல எல்லாருமே ஓட்டு போடலாம் சார்? எல்லாருமே ஓட்டு போடலாம். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா 18 வயது நிரம்பி இருக்கணும். உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா? அப்ப நீ ஓட்டு போட முடியாது. ஒரு காலத்துல பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருந்தாங்க? ஓட்டு உரிமை கொடுத்திருந்தாங்க. அதே போல ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை அப்படின்ற உரிமையெல்லாம் கொடுத்திருந்தாங்க. பெண்களை அடிமையா தான் வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு ஓட்டு உரிமை மறுக்கப்பட்டுச்சு. ஏன் ஐரோப்பா கண்டத்திலேயே இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்ற நாடுகளே பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கல. பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்ற முறையை முதலில் கொண்டு வந்த நாடு எது தெரியுமா? நியூசிலாந்து அப்படின்ற நாடு தான். சரிங்களா? நியூசிலாந்து. சரியா? நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்களா அந்த நாடு எதுன்னு சொன்னீங்க? அந்த கிரேட் பிரிட்டன்ற நாடு 1918 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அதே போல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. சரியா?